கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க நம்ம என்ன பண்ணுறோம் லைஃப்பில் இதை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நம்ம எப்போ ஜாயின் பண்ணோன்னா 4ஆம் மாதம் ஜாயின் பண்ணியிருப்போம். பெருசாக அதில் கிடைக்கல ஸ்விக்கியில். அதுக்கப்புறமா சொல்லிட்டு கம்பெனி தான் போயிட்டு இருக்கோம். கம்பெனி எப்படி சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு மாதம் செய்ய மாட்டோம். ஏதாவது பிடிச்சிருந்தா செய்வோம், இல்லைன்னா வந்துடுவோம். திடீர்னு கம்பெனி கூப்பிட்ருக்காங்க. நான் ஒரு வருஷம் கம்பெனி சொல்லிட்டு சென்னையில் செஞ்சேன். பசங்க யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எம்ஆர்எஃப் தான் ஜாயின் பண்ண ஒரு வருஷம் சொல்லிட்டு அப்ரெண்டிஸ் பண்ணலாம் நேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நினச்சின்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு திருப்பியும் போய் ஜாயின் பண்ணேன். கான்ட்ராக்டில் ஜாயின் பண்ணலாம் சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன். நாளைக்கு தான் ஃப்ரைடே போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனலாக அங்கேயே வேலை செய்யலான்னு இருக்கேன். ஸ்விக்கி டெலிவரி பாய் தான் போட்டு சேனல் இருக்குது. அதனால் பேச முடியல, சளி பிடிச்சிட்டு இருக்குது. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ வரும். ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கூட நான் வீடியோ போடுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைவ் போட்டால் வாங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸு. பாய்.